என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற? 2 நாள் 2 நாள் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சா அங்க இருக்க ஒரு பெரிய ரவுடி மேல கைய வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. தடி மாடுக்கு மாதிரி 24 மணி நேரம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்களாம் வீட்டுல சோறு திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களா? பரமகுரு வள்ளநாட்டுல போய் பயங்கரமா தேர வேண்டாம் போல இருக்கு. வழக்கம் போல அவங்க அப்ப பசங்களை ஏறிட்டு இருக்கான். ஒருத்தங்க கூட புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். டேய் வயசாக நீங்க லிபர்ட்டியை குறைச்சிட்டு பசங்களுக்கு லிபர்ட்டியை கொடுங்க அங்கிள். அடி செருப்பால. அவனுக்கு போய் புத்திமதி சொல்லுங்கடானா எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? டேய் கொன்னுடுவேன். என்ன குரு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணா அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோவத்தெல்லாம் உங்க மேல கொட்டி தீத்துருவாரு. அப்புறம் போங்க. சைக்காலஜி படிக்கிறியா? வெரி குட். டேய் குரு இப்பதான் வரியா? ஏன்டா? காலையில இருந்து உங்க அப்பா எங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவன் என்னைக்குமே பல்லு விளக்க மாட்டான். இன்னைக்கு தான் முத தொடங்கினா. அது உங்க அப்பா தடுத்துட்டாரு. நல்ல வேளை நீ தப்பிச்ச தெரியுமா? எங்க அப்பாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வா. எங்க? வாடா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்கப்பா. ஏய் குரு கோவில் கோவில் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. தேங்க்யூப்பா. பிஸ்கட் வாங்கியிருக்கேன். குறைஞ்சது 50 பவுனாவது அடிச்சிட வேண்டியதான். ஆஹா தியேட்டர் ஃபுல் கிரவுட்ல இருக்கு. பிக்கப் பண்ணிர வேண்டியதா. ஏன்டா இதுங்களெல்லாம் இடிக்கிற? ஏய் மிஸ்டர் இப்படி வந்து மோதிரியே. உனக்கு கண்ணு இல்ல? டோடா இப்படி நினைச்ச இடத்துல இருக்கிறியே. உனக்கு அறிவு இல்ல? அவகிட்ட இல்லாதெல்லாம் கேட்க கூடாதுடா. நான்சென்ஸ். ஸ்டூபிட். சரி சரி இன்ட்ரோடக்ஷன்லாம் ஓவர். படம் பார்க்க போலாம். வண்டி எடு. திவ்யா ரொம்ப வலிக்குதாடி? கேரள கோட்டக்கல் என்ன கிடைக்கும் வாங்கி நீ விடுங்க சரியாயிடும். பிடிச்சதும் இல்லாம மருத்துவ குறிப்பு வரையா? இல்லம்மா அழகு குறிப்பு. அதானே உங்ககிட்டலாம் இல்ல. டிக்கெட் கிடைக்க கூடாது. இடியட். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு. டிக்கெட் கிடைக்குமா? டேய் உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணா டிக்கெட் பிக்கப் எல்லாமே ஓகேடா. அப்படிங்கற? திவ்யா பசிக்குதியா? ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா? எல்லாம் சொத்த ஃபிகரா இருக்குதே. எக்ஸ்கியூஸ் மீ 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? ஆக்சிடென்ட் கேஸ்ரா. என்ன பார்த்தா டிக்கெட் வாங்கி தர மாதிரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நின்னா ஈவ் டீசிங்னு கம்ப்ளைன்ட் ஓ பண்ணிடுவேன். கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். நீ வந்து பார்க்கலாம். விட்டா எஃப்ஐஆர் லெவலுக்கு போய் வர மாட்டா. வேற ஆள பார்க்கலாம். கேரளாவில் மறந்துடாதீங்க. ஆஹா ஏமா கழுத்துல நகையெல்லாம் போட்டுக்க மாட்டீங்களா? என்ன புள்ளிங்க. ப்ராப்ளமே இல்லாத ஒரு பாட்டி மாட்டிக்கிச்சுடா. இப்ப டிக்கெட் கரெக்ட் பண்ற பார். அத்தை அத்தையா? அத்தை 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 என்ன அத்தை என்ன தெரியல அத்தை. நாமெல்லாம் வேலூர்ல ஒண்ணா இருந்தோமே அத்தை. நான் வேலூர் பொம்பளை ஜெயில இருந்தேன். இவனுக்கு எங்க அங்க வந்தானுங்க? ஆஹா நம்ம கிட்டே பிட்ட போடுறானுங்கய்யா. நீ நம்ம கண்ணாத்தா பேர முத்து இல்ல? வாராசா வாராசா வாராசா. ஆமா அத்தை. ராசா நீ சௌக்கியமா இருக்கீல? ஏன் அத்தை இங்கிலீஷ் படத்துக்கா வந்தீங்க? எனக்கு செயின்னா ரொம்ப பிடிக்கும்ல. செயினா? செயின் செயின் ஜாக்கி செயின். ஓ ஜாக்கி சானா. அந்த சப்பு மூக்கு பையனா எனக்கு அம்புட்டு உசுரு. அவ என்னடாப்பா ஏனி இல்லாம அமாதிரி செவுத்துல ஏறான் குதிக்கிறான் தாவறான். குரங்கு பையன் அவன். யார? அவன்தே. அத்தை எங்களுக்கு 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? என்ன ராசா உனக்கு இல்லாத டிக்கெட்டா? இன்னைக்கு என் முத போனியே நீதான். பாருடி இந்த பரதேசி சிரிச்சுக்கிட்டு கால் மேல கை போடுறான்.
ஏய் மிஸ்டர், கையை ஏன் கால் மேல போடுற? சரி கொஞ்ச நேரம் தோல்ல கை போட்டுக்கிறேன். நீங்க படுப்பாக்க வரலடா. இந்த மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட வந்திருக்கேன். ஓகே ஓகே, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வருவோம். என்ன? இன்டர்வல் வரைக்கும் ஏன் கை மேல நீங்க கை வச்சுக்கீங்க. இன்டர்வல்க்கு அப்புறம் உங்க கை மேல நான் கை வச்சுக்கிறேன். I kill you. அந்த பக்கம் போடி. இப்ப கைவை பாக்குறேன். டே அந்த சீட் உட்காரு. பக்கத்துல என்ன உட்கார வைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. அத்தை உட்கார நானே போறேன். அமைதி. முன்னாடி போயிட்டாங்க. இந்தாங்க பிஸ்கட் பிடிங்க. ஆச்சுக்குங்க. ஹலோ ஹலோ, படம் முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க. ஹலோ மேடம். Oh my god, என் நகை எல்லாம் காணோம்டி. ஐயோ என் செயினை காணோம். ஐயோ மறுபடியும் பிஸ்கட் கிளவி நகையெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாளா? ஐயோ. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? வாடா. டே என்னடா? என்ன டாவா? பேப்பரை பாடுறா. பாடுறா, நல்லா பாரு. என்ன போட்டுது படிச்சு பாரு. டேய் என்னடா இது? அநியாயமா இருக்கு. அந்த பிஸ்கட் கேவியோட கூட்டாளிங்கன்னு நம்ம 2 பேரும் சேர்த்து சொல்லிருக்கா. ஏண்டா நம்ம எல்லாரும் உயிர் நண்பங்க தானே? அதுல என்னடா சந்தேகம்? அப்ப அடிச்ச நகையில எனக்கு பங்கு கொடுங்க. பங்கு தானே? நீ நியாயமான அதெல்லாம் கொடுத்துருவே. குடு குடு. பங்கடா கேக்குது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி எங்களை திருடன் ஸ்டாம்ப் குத்திருக்கா. நீ வேற கன்ஃபார்ம் பண்ணியா? போடா. ஏண்டா உனக்கு மூளையே கிடையாதா? தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த கிழவி கிட்ட அத்தை கிட்டன்னு சொல்லி திருடன்னு பேப்பர்ல நியூஸ் போடுற அளவுக்கு பண்ணிட்டியடா. அது வந்துப்பா மாப்ள, நாம மதுரை தியேட்டர்ல பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? டேய் மரியாதை எடுத்து காலி பண்ணு. எந்திரி. ஏந்திரா ஏந்திரா. மாப்ளே, மதுரைக்கார மாப்ளே. என்னடா அங்க பாருடா, கேரளா ஆயில் வருதுடா. டேய் நம்ம புது மாப்பிள்ளை. உட்காருங்க உட்காருங்க மாப்ளே. என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்களா? What you want? Your Chinese is boring. மதுரையில கேளுங்க இருந்து மாப்ளே. வந்திருக்கீங்க. ஒரு கூட்டிட்டு change. வந்து சாப்பிடுங்க. Please, மாப்ளே சொன்னா கேளுங்க மாப்ளே. மாப்ளே you rascals. Hello. ராங் நம்பர். Get up. டேய் உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. You also get up. Yes. திருட்டு rascals. Hey! யார பார்த்து திருடங்கற? குழவிய வச்சு நகைய திருடுற உங்கள திருடன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அது வந்துங்க, அது டிக்கெட்டுக்காக பார்த்த உன்கிட்ட என்ன பேச்சு? நான் போலீஸ் கிட்ட போறேன். போனா போ. டேய். பெருசா வந்துட்டா. போலீஸ்க்கு போறாளாம்டா. புறா அவள. திமிரா ஹலோ பேசுற. ஹலோ. கம்பி என்னதா சரி ஏய், வரும். போலீஸ் போயிடுவே நீ. ஏய் உனக்கு அவ்வளவு தைரியமா? கட்டி பிடிக்கிறா. இதான் சாக்குல இவனை கட்டி பிடிக்கிறா. யார்கிட்ட மோதுற? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட மோதுற. யாரு நீயா? நான் இல்ல சாரு. ஏய், ஐபிஎஸ் ஆபீசர் தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் சொன்னேனா? அவகிட்ட என்னடா பேச்சு? ஐடென்டி கார்டா காட்றா. அவகிட்ட காட்றா. வி பரமகுரு ஐபிஎஸ். ஐடி கார்டு ப்ளீஸ். நான் யாரேன்னு தெரியுமா? தெரியுமா மேன்? சொன்னதானே தெரியும். லோ காலேஜ் ஸ்டூடெண்ட். போச்சுடா. சரிடா மச்சான். போடா. சென்சார். கார்டு காமிச்சோ மிரண்டுருமா? அப்படி என்ன இருக்கு இந்த கார்டுல? என் எதிர்காலமே இருக்குமா ப்ளீஸ்? ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்க. அதுக்காக போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் திருடிட்டு இருக்கலாமா? லா ஆஃப் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் போலீஸ் தெரியுமா? தெரியாது. அதுல செக்ஷன் 203C என்ன சொல்லுது தெரியுமா? என்கிட்ட எதுவும் சொல்லியே. ஏன்டா சும்மா இருந்தவகிட்ட என் கார்டு கொடுத்தேன், வேலைக்கு வேட்டு வைக்கிறேன். கருப்பு மிடி கருப்பு கோட்டா சென்சார். ஹே லுக், என்ன ஒரு போலீஸ் கேஸ் கூட உன் மேல ரெஜிஸ்டர் ஆனா கூட உனக்கு போஸ்டிங்கே கிடைக்காது தெரியுமா? ஆஹா, கருப்பு கோட்டுக்கும் காக்கி சட்டைக்கு வார ஆரம்பிச்சிச்சுடா. என் பிறந்த நாளைக்குள்ள என் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கார்டை வாங்கிட்டு போ. அப்போ ஒரு வருஷத்துக்கு கவலை இல்ல நண்பா. ஆஹா, அடுத்த வாரம் என் பர்த்டே. நெக்ஸ்ட் வீக். Keep on counting your days. ஹலோ இப்பெல்லாம் திருடனுங்க கூட ஸ்மார்ட்டா இருக்காங்க இல்லடி? நகை மட்டும் இல்ல, நம்ம மனசை சேர்த்து அடிச்சிருவானுங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கரெக்டா? என்னம்மா? அப்பா,
இவதான் என் நகையை திருடிட்டு போன கிழவி. அவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? கிரிமினல் லாயர். எனக்கு தெரியாதாம்மா, இந்த சிட்டியில எங்க திருட்டு நடந்தாலும் திருட்டு நகையை வாங்குறது குறிப்பிட்ட சில ஆட்கள் தான். அதான் அவங்ககிட்ட சொல்லி வச்சேன். கைக்கு வந்த உடனே பார்ட்டியை கையோட கூட்டு வந்துட்டான் சேட்டு. ஆமா, எங்க உன்னோட பார்ட்னர்? பார்ட்னரா? நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ், தனி ஆளு. அப்போ அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு உன் கூட வந்தது? அதுங்க ஏதோ சினிமா டிக்கெட்டுக்காக சொந்தம் கொண்டாடிட்டு வந்துச்சுங்கம்மா. படம் முடிஞ்சிச்சு, பறந்து போயிடுச்சு. அதுங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஐயா சேட்டை நகைய கூட இந்த எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாரு. ஐயா வக்கீல் ஐயா, நான் வர்ற ஆள இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்க போற? உதயம் தேட்டர்ல விட்டதா தேவி தேட்டர்ல பிடிக்கத்தான். வக்கீல் வீட்டுக்கே பிஸ்கட் கொடுத்தது தப்பா போச்சு. கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. அப்பா பாப்பா பாப்பா நகை கிடைச்சோன்னு சந்தோஷப்படாம ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? இல்லடி, ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தரை திருடன்னு நினைச்சிட்டோமே. உடனே அவர் ஐடி கார்டை கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு வரணும். இந்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ அண்ணா. பாய். எஸ்கேப் ஆலன் பாக்குறியா? நோ. எங்க மேல நகை? அது அடிப்பாவி. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் திருடுறது, பொய் சொல்றது, வாங்கிட்டு மறைக்கிறது. ஏய், ரொம்ப ஓவரா போராடி. ஆமா ஆமா. எனக்கு பிடிச்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம். ஒன்னு பார்த்தா பாவமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் நகை வரலனா நீ ஜெயில தான். திவ்யா, என்னடி சாரி சொல்றேன்னு வந்துட்டு அவனையே மிரட்டிட்டு இருக்க? எல்லாமே டீசிங்ல ஆரம்பிச்சு லவ்ல முடியும். இங்க லவ்ல ஆரம்பிச்சு டீசிங் போயிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் see. எங்கடா அந்த பிஸ்கட் பொம்பளை? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் திட்டு விசிறி பார்க்காம தியேட்டர் ஆலையில கிடைக்கலடா. அவன் மட்டும் கையில கிடைக்கிறது பெண்ட நிமித்திடுறேன். பார்ட்டி மாட்டிக்கிச்சுடா. ஆஹா, டேய் அங்க பாடுறாதே கேள்வி. வேற ஒருத்தி நகைக்கு பிராக்கெட் போட்டுக்கிறான். ஏமா தனியா வந்தியா டூரா வந்தீங்களா? தனியா தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம். மெதுவா போய் ஒரே அமுக்கா. ஒரே அமுக்கா அமுக்கணும். ஆஹா, இந்த ஹேண்ட்ஸ்அப்னு ரெண்டு வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இது துரத்துறதுக்காக கையில இந்த பாப்கார்னை தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடாந்து இருக்க மாட்டேன்ல. அதுல அவர்ரா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகை எடு. எங்க இருந்து எடுக்கிறது? அட நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய கிரிமினல் லாயரா. திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாள் ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகையை அள்ளிட்டு போட்டான்பா. என்னது? மறுநாளே நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? ஆப்பாண்ணா, இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் கோயம்பேட்டுல கீரைக்காரி கிட்ட அடிச்சு வச்சிருந்த ஒரு 4 பவுன் சங்கிலியை அள்ளிட்டு போட்டான்பா. ஃபீலிங். டேய், அவளை நம்ம சும்மா விட கூடாதுடா. நகையும் வாங்கிக்கின்னு நம்மளே மிரட்டிட்டு இருக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஏய், திவ்யா தான்டா பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு. என் ஜெயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? ஜெயின் வரலனா நான் செத்து போய்டுவேன்னு சொல்றேன்டா. டேய், இன்னும் அவ அதே மெயின்டைன் பண்றாடா. அவளை அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம். உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ மேடம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வரும். என்னங்க இது? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன். நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு, அயோக்கிய ராஸ்கல்.
அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருங்கடி. நான் சாகும்போது உன்னை நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி உன் ஐபிஎஸ் கார்டு வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிட்டு தான் நான் அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுப்பாங்க? அப்புறம் சொல்லு. எப்ப எடுத்தாலும் மேல வந்துடுறாயா? திருட, அயோக்கிய, ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டல. எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதுக்குதான். அட பாவிங்களா, நீங்க கடலை போடுறதுக்காக என்ன கதற விட்டுட்டீங்களடா. ஏண்டா சாணி மண்டா, இதுக்கு நீ சப்போர்ட்டா? ஒண்ணா நீ சப்போர்ட்டா? போங்க போங்க. ஆமா, என்ன தலையில இவ்வளவு பெரிய காயம்? கீழே கீழே விழுந்துட்டீங்களா? நீ ஏன் என்ன பொழுது கட்டிட்டு தலையில என்ன காயின்னு கிண்டல் பண்றியா? ஆமா, நான் எதுக்காக உங்களை அடிச்சேன்? நீ ராமசாமி அண்ணன் அடிக்கும் போது நான் குறுக்கா வந்து தடுத்தேன். அப்பதான் நீ என்ன போட்டு அடிச்ச. சரி, நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அது வந்து சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியலனா நான் அவரை போட்டு அடிக்கவும் இல்ல, நீங்க இத பார்க்கவும் இல்ல. வேணும்னே மேல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல, ராமசாமி அண்ணன் நீங்க அடிச்சுக்க நான் பார்த்தேன். அப்ப சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. எங்க? அவர் வீட்டு வாசப்பல்ல தான். அப்போ நீங்க 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சோத்தங்கை பக்கம் குளித்தல சாமி இருந்தா, பீச்சங்கை பக்கம் பழனி மணி இருந்தா, நான் அண்ணன் காலை அமைக்கின்னு இருந்தேன். பேப்பர் தானே படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணுமே பண்ணலையே. அண்ணன் எதை செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாரு. ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும், டைம் என்னையான்னு கேட்டாரு. டைமாடா கேக்குற, ஊர் டைம்ல சரியில்லைன்னு சொல்லி அண்ணன் நெஞ்சு மேலேயே மிதி 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 மிதிச்சேடா பாவி. அப்போ ராமசாமி அண்ணன் நெஞ்சில மிதிக்கிறப்ப சோத்தாங்காய் பக்கம் குளித்தல சாமி இருந்தா, ஆமா. பீச்சாங்காய் பக்கம் பழனி மணி இருந்தா, ஆமா. அண்ணன் காலை அமுக்கி விட்டுட்டு இருந்தீங்க. ஆமா. ராமசாமி பேப்பரை படிக்கிறப்ப தான் நான் அடிச்சேன். ஆமா. நீங்க போலாம். ஒரு நிமிஷம், இன்னும் விசாரணை முடியலையா? இப்பதானே ஆரம்பமே. அங்க போய் நில்லுங்க. நான் ராமசாமி அடிக்கும் போது நீங்க பார்த்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா, அடிச்சத நீங்க பாத்தீங்களா? பார்த்ததுனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். பார்க்காம யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நான் அடிக்கும் போது ராமசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. சாமி கும்பிட்டு இருந்தாரு. எங்க? வேற எங்க? பூஜை ரூம்ல தான். பழனி மணி பூ போட்டுட்டு இருந்தா. நான் தான் கற்பூர ஆரத்தி காட்டி இருந்தேன். இந்த அண்ணத்தை தான் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆமா, சாமி கும்பிட்டவர் அடிக்கிற அளவுக்கு ராமசாமி என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? முருகா முருகான்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாரு. கடா வெட்டி விருந்து வச்சிருக்கேன், கண்டிஷன் பெல்ல வந்த நீங்க கண்டிப்பா கறி சாப்பிடணும்னு சொன்னீங்க. அண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் தான் விரதம் என்னாரு. அதுக்கு போய் வாயிலேயே குத்திட்டிய. இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? ஐயோ, அப்போ நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் சாமியை தான் கும்பிட்டு இருந்தாரு. இவர் கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருந்தாரு. நீங்க கிணி 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 கிணி. நான் தான் கற்பூரத்தை காட்டிட்டு இருந்தேன். அவர் தான் கிணி 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 கிணி. சரி, நீங்க இப்படி வந்து நில்லுங்க. மை லார்ட், நான் 3வது சாட்சியை விசாரிக்க விரும்புறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். நான் தெரியல எப்படி அவங்க என்ன மாட்டி உள்ள பார்த்தான். நான் சிக்குவனா அண்ணா அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த மேட்டர் கூட அப்படியே கவர் பண்ணிட்டல. போடா போடா போடா. ச்சே, கருமம்.
நீ என்ன பண்ணி சொல்லு நீ தான் கீழே விழுந்து காமிச்சல நீ என்ன சொல்ற ஆ, பழனி மணி. நான் ராமசாமியை கொல்ல முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா. நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுங்க சார். நான் ராமசாமி எதுக்காக அடிச்சேங்கிற உண்மையை உங்க கூட்டாளிங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. நீ நடந்ததை ஒத்துக்க போறியா இல்லையா? அடா பாவிகளா, நம்ம அண்ணனுக்கு துரோகம் பண்ணிக்கடா. ஏடா அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செஞ்சு போறா நம்ம அண்ணன். நீங்க வெட்டி போட்டு வந்தப்பெல்லாம் பொட்டி பொட்டியா போலீஸுக்கு பணத்தை வெட்டி காப்பாத்தின உத்தம ஏடா காட்டி குத்தீங்க. போடா போண்டான்னு தண்டு கேட்ட நாய்களா. அப்புறம் உங்களுக்கும் அந்த பெட்டிஷன் குத்த பண்ணுங்க என்னடா வித்தியாசம்? ஆமா, யார் அந்த பெட்டிஷன் போட்ட பொண்ணு? ஏய் நக்கல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. எங்க அண்ணனை பத்தி பெட்டிஷன் குத்தினால தானே கோவத்துல எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்தாரு. அப்ப நீ தானே எங்க அண்ணனை பார்த்து உதைச்ச. தடுக்க வந்த ஏனிய பாட்டு மெதி மதி மதிச்சிட்ட. அப்போ உங்க அண்ணன் அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்ததுனாலதான் நான் அடிச்சேன். ஆமா. Order, order, order.